நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? விசேஷம் ஸ்டார்ட் இப்ப பாரு, நான் பாடுறத கேளு. மியூசிக்ல நான் எவ்வளவு பெரிய ஆளு. பங்கு நான் தோத்து போனா சங்கு, வீட்டை போட்டு நொங்கு. ஏன்னா நம்ம கிங்கு கிங்கு. விசேஷம் மடக்கிடுவோம் வாலு. டான்ஸ் ஆடுது நம்ம காலு. செலிப்ரேஷன் இந்த நாலு. ஆல் இன் ஆல் பாட்டுல வருது கொஞ்சம் ஃபீல். இன்னைக்கு ஃபுல் மீல். என் முன்னாடி நிக்கிறது யாரு? ஸ்டேஜ் எல்லாம் தெரிக்குது, மியூசிக் எல்லாம் பறக்குது. கொய்யா சும்மா நொறுக்குது, எல்லாம் நடக்குது. போட்டியில தான் கலக்குது, பிரைஸ் ரெக்கார்ட் இருக்குது. தூக்கிட்டோம் தான் இனிக்குது, தூள் பறக்குது. பல பறக்குது, கல கலக்குது, சல சலக்குது, தல தலக்குது. வெடி தெரிக்குது, வெடி வெடிக்குது, துரு துருக்குது, குறு குறுக்குது, முறுமுறுக்குது, வழி பறிக்குது, நடி நடிக்குது, அடி அடிக்குது, நில கொலைக்குது, பரபரக்குது. கொண்டாட்டம் ஏன்னா விசேஷம். நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? வந்தேண்ட பால்காரே அடடா, பசு மாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசும்பால தாய்ப்பாலா நம்பி. வந்தேண்டா பால்காரே அடடா, பசு மாட்டை பத்தி பாட போறேன். புது பாட்டு கட்டி ஆட போறேன். பாட்டு இப்ப பாடுடி, மியூசிக்கோட ஆடுடி. போட்டிக்கு தான் நான் ரெடி, ஓசி யாரடி. ப்ரோக்ராமோட சாரதி, பேசினாதான் சாவடி. கமிட்டியும் நேரடி. நம்ம பாரதி, நம்ம பாரதி, நம்ம பாரதி, நம்ம பாரதி. அறுவடைய கொண்டாடி வெள்ளத்தை அரிசிய தண்ணியில கலந்து பசுமாட்டு பாலை ஊத்தி சட்டிய பத்த வச்சு அது அப்படியே பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துற அந்த சுகம் இருக்க. ஆஹா ஆஹா ஆஹா, இது விசேஷ கொண்டாட்டம் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமா வேகமா ஆடிட்டு நம்ம நிகழ்ச்சியை துவக்கி வச்சுட்டு போயிட்டாரு நம்ம ரமேஷ். அதே வேகத்தோட நம்ம நிகழ்ச்சிக்கு போக போறோம். நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றப்ப இசையமைப்பாளர் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும். அந்த வரிசையில இன்னைக்கும் ஒரு இசையமைப்பாளர் பத்தி பார்க்க போறோம். பொங்கல் சொன்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வரோங்க? கிராமம், வயல், ஆடு மாடு கோழி இதெல்லாம் வரும். இதோட சேர்த்து குத்துப்பாட்டு. குத்துப்பாட்டுக்கு பெயர் போட்டவர் இவர், தேனிசை தென்றல் தேவா. கானா பாட்டை சினிமாவுக்கு எடுத்துட்டு வந்தது யாரு? ஃபோக்கு பீட்டு, குத்து பீட்டு, தெருக்கூத்து, கிராமத்து பாட்டு இதுக்கெல்லாம் தலைவர் நம்ம தேவா சாரு. வெள்ளை கலர் ஜிப்பாவில் 90s கலக்குனாரு. தலைவர் ரஜினிக்கே பாஷா மியூசிக் போட்டார்ல, தேனிசை தென்றல்னு பேரும் எடுத்தாரு. போட்டிக்கு போறதுக்கு முன்பு நம்ம நடுவர்கள கூப்பிட போறோம். இந்த வயக்காட்டுல 10 வருஷமா குடிசைய போட்டு அதுல உட்காந்துட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்றாரு நம்ம இளமாறன். அவரோட சேர்ந்து நம்ம வயக்காட்டு ஸ்டார் இல்ல வசந்தம் ஸ்டார் சுதாஷினி. உங்கள் இருவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா செய்யறல, நான் நல்லா பண்றேன். ஓகே, பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல நீங்க கண்டிப்பா பொங்கல் செஞ்சிருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க, சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? அதை பத்தி சொல்லுங்களேன். எப்படி இருந்துச்சு பொங்கல் கொண்டாட்டங்கள் வீட்டுல? பொங்கல்னு வந்துட்டாலே அந்த அதில் அந்த திராட்சைகள், அந்த நட்ஸ், அந்த பிஸ்தாச்சியோ அதெல்லாம் போட்டு அப்படியே கலந்து சர்க்கரை எக்ஸ்ட்ராவா போட்டு அது பொங்கு. சரி, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு.
இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? இல்ல இதெல்லாம் சொல்லதான் தெரியும், செய்ய தெரியும். உங்களுக்கு எப்படி சுதாஷினி, நீங்க செய்வீங்களா வீட்ல? பொங்கல் தான் நம்ம யூசுவலி கொண்டாடுவோம் இல்லையா கிராண்டா. ஆனா என்னோட இன்லாஸ் விஷ்ணு எல்லாருமே வந்து மாட்டு பொங்கலை இன்னும் கிராண்டா கொண்டாடுவாங்க. ஸோ எனக்கு 2 டபுள் கொண்டாடுவோம். அத பத்தி சொல்லுங்க. மாட்டு பொங்கல் என்ன வித்தியாசம், எப்படி கொண்டாடுவீங்க? பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைப்போம், எல்லாமே பண்ணுவோம். மாட்டு பொங்கல் வந்து சாப்பாடு வந்து படைப்போம். நம்மளுடைய சாமி ரூம்ல வந்து சாப்பாடு படைச்சிட்டு புது துணி போட்டுட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கும். தீபாவளி ரேஞ்ச்ல. நடுவர்கள் எப்படி பொங்கலை கொண்டாடுனாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ போட்டியாளர்களை பார்க்கலாம். இதோ உங்களுக்காக முதல் குழு வயக்காட்டு வாரியர்ஸ். இரண்டாவது குழு மண்சட்டி மான்ஸ்டர்ஸ். ஓகே, வயக்காட்டு வாரியர்ஸ்ல நம்ம யாக்கோப் இருக்காரு, துர்காஷினி, அதுக்கப்புறம் அன்பழகன் இருக்காரு. அன்பா, உங்க வீட்ல பொங்கல் எப்படி இருந்தது சொல்லுங்களேன். வழக்கம் போல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நல்லா பொங்கல் வச்சோம், இறைவன் வழிபாடு பண்ணி, அப்புறம் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்கியாச்சு. நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. யாக்கோப், தேவா சுற்று, இந்த சுற்று தேவா பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா? ஆஃப் கோர்ஸ், ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு குறிப்பா ரொம்ப பிடிச்ச பாட்டு? கொத்தாச்ச புல்லு லேடி நீ கோயம்பேடு வாடி, கொத்தாச்ச புல்லு லேடி நீ கோயம்பேடு வாடி. ஓகே, ஆமாமா, தேவா பாட்டுன்னு சொன்னாலே ஆடாம நம்மளால பாட முடியாது இல்லையா? ஓகே, துர்காஷன் நீங்க சொல்லுங்க, தேவாவோட பாடல்கள் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ஆடி இருக்கீங்களா? தொலைக்காட்சியில் ஆடி இருக்கீங்களா? பாடி இருக்கீங்களா? ஆடி இருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஏடி அமர்கல தீபாவளிக்கு நான் ஆக்சுவலி கானங்கத்த மீன் வாங்கி அந்த சாங் தான் பாடினேன். அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது இல்லையா? கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ மண்சட்டி மான்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்துரும். என்ன அழகான பேர் உங்களுக்கு, மண்சட்டி மான்ஸ்டர்ஸ். சொல்லுங்க, உங்க வீட்ல மண்சட்டியை பயன்படுத்தி பொங்கல் செஞ்சீங்களா இல்லையா? என் வீட்டில் செஞ்சேன். நிறையா பொங்கல் செஞ்சுட்டு அப்புறம் முக்கியமாக அந்த வாழை இலை சாப்பாடு, அதுதான் ரொம்ப முக்கியமாக. அது வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து நம்ம வந்து போட்டு போட்டு ருசிச்சு சாப்பிடுவோம். ரமேஷ் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி வீட்ல இந்த மாதிரி பிரமாதமான சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்குமா? அம்மா செஞ்சு கொடுப்பாங்களா? அம்மா வந்து ஆக்சுவலி 17 டிஷ்ஷஸ் செய்வாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டு ஒய்டெக்கில் வந்து லாட் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க. ஸோ அம்மா சமைச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம், எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்போம். நெய்பர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் சாப்பாடு. இதை கேட்டு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. இத்தனை வருஷமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை கூட பாரதி வாங்கன்னு சொன்னதில்லை. ஆனால் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என் மனசு வந்தாலும் அப்படியே கூப்பிட்டாலும் வந்துடுவீங்க. நீங்கள் தான் பிஸி உமன் ஆச்சு. நான் வருவேன், நோட் பண்ணுங்க. இப்போ எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் கூப்பிடுங்க, நான் டானு வந்து நிக்கிறேன் உங்க அம்மா சமையல சாப்பிடுறதுக்கு. ஓகே தேவா, சொல்லுங்க, உங்க பேர்ல தான் எபிசோடே. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். தேவா மாதிரி வந்திருக்காரு. மேட்சிங்கா வந்திருக்கீங்க, பேரும் மேட்ச் ஆகுது. பாடல்களை பத்தி சொல்லுங்களேன். தேவா, பாடல்கள் பிடிக்குமா? என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் தேவா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரி, அந்த SUPER அந்த மியூசிக் இன்னமும் எல்லா திரைப்படங்களையும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் அங்கங்க மாத்தினா கூட அந்த பேஸ் அவங்க மாத்துறதே இல்லை இல்லையா? அது சிக்னேச்சர் டியூன் இன்னும் அங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, இதே எக்ஸைட்மெண்டோட நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போக போறோம். சுற்றுகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை, அதுக்கப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் பேக். இது விசேஷ கொண்டாட்டம் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி தேவா ஸ்பெஷல். முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். முதல் சுற்றுடைய தலைப்பு தெரியும் ஆனா தெரியாது. தெரியும் ஆனா தெரியாது. சத்தியமா தெரியாதுப்பா. இந்த சுற்றுல என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம நடுவர்கள் சரணத்தை பாடுவாங்க. அவங்க ஒரு இடத்துல விட்டுருவாங்க. நம்ம போட்டியாளர்கள் விட்ட இடத்துல இருந்து தொடங்கணும். சரியான வரிகளை நீங்க பாடணும், சரியான வார்த்தைகளை போட்டு பாடணும். உங்க இஷ்டத்துக்கு பாடக்கூடாது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு முதல் வாய்ப்பு, அதுக்கப்புறம் அந்த குழு மறுபடியும் உங்கள்கிட்ட வருவோம், அப்புறம் அங்கே போவோம். 4 தடவை அது பண்ண போகிறோம். சரியா? நடுவில் நான் ட்ரிவியா கொஸ்டின்ஸ் கேட்பேன். அந்த பாடலை ஒட்டி அல்லது படத்தை ஒட்டி ஏதாவது பற்றி நான் கேட்பேன். நீங்கள் பஸரை அழுத்திட்டு பதில் சொல்லணும். இது யார் வேணாலும் அழுத்தலாம். யார் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. புரியுதா? சுற்று கலக்கிடுவீங்களா? அப்படி தெரியலையே, ஒரு குழப்ப நிலையில நிக்கிறீங்களே.
போட்டியாளர்கள் ரெடி ஆயிட்டாங்க. நடுவர்கள் நீங்க ரெடினா நீங்க முதல் பாடலை பாடலாம். ஊரு பெருசாச்சு, ஜனத்தொகை பெருத்தாச்சு, பஸ்ஸை எதிர்பார்த்து பாதி வயசாச்சு, வாழ்க்கை பரபரக்கும் நேரத்துல இருப்போம் சாலைகளின் ஓரத்துல. வயக்காட்டு வாரியர்ஸ். நான் கண்ணடிச்சா காதல் வரும் சொல்வாங்க, நான் கைத்தட்டுனா ஆட்டோ வரும் சொல்வாங்க, முந்தி வரும் பாரு இது 3 சக்கர தேரு, நன்மை வந்து சேரும் நீ நம்பி வந்து ஏறு, இறக்கமுள்ள மனசக்காரண்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அச்சிக்கியனா அச்சிக்கிட்டா குமுக்கியனா குமுக்கிட்டா அச்சிக்கியனா அச்சிக்கிட்டா குமுக்கியனா குமுக்கிட்டா. ஹலோ பல்லவி யார் வருவா? ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச வீட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க மனசுக்காரன். சூப்பர், அழகா பாடினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தைகளும் ஓரளவுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு. அங்க நீங்க நாங்க கொஞ்சம் இடிச்சுது. பட் ஓவரால் நல்லா பண்ணீங்க. ஃபேண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 20 புள்ளிகள். 20 புள்ளிகள் உங்களுக்கு. நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன். ஓகே, இது கரெக்டா நீங்க புடிச்சிட்டீங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ட்ரிவியா கேள்வி கேட்பேன் அப்படின்னு. அதுக்கான நேரம் வந்துருச்சு. ரெடியா இருங்க. யார் வேணாலும் பதில் சொல்லலாம். யார் முதல்ல அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. ஆனா அமுக்கிட்டு பேந்த முடிக்க கூடாது. ஜீரோவா இருந்தாலும் மைனஸ் கொடுத்துருவோம். அப்படிப்பட்டவங்க நாங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி இதுதான். நான் ஆட்டோக்காரன் அப்படிங்கிற பாட்டு தான் இப்ப நீங்க பாடுனீங்க இல்லையா? அந்த பாடல்ல நம்ம ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை உடைப்பாரு. அது என்ன? தேங்காய் அப்படிங்கிறது தவறான பதில். ஓகே, வாய்ப்பு உங்களுக்கு வருது. உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. என்னது டிங் டிங்னு அடிக்க மாட்டாரு, வேற ஒண்ணு அடிப்பாரு. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க? இவ்வளவு நேரம் எடுப்பீங்க. ஓகே, எனக்கு என்னமோ ஒரு பானை மாதிரி இருக்கும். ஆமா, என்ன உரியா? ஓகே, உங்களுக்கு நிறைய நேரம் நம்ம கொடுத்துட்டோம். நீங்க பதில் சொல்லல. என்னமோ அடிச்சாங்க சொல்றீங்களே ஒழிய என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதுலாம் என்கிட்ட வேணாம். ஓகே, சரியான பதில் என்ன அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன். அவரு உடைத்த அந்த விஷயம் பூசணிக்காய். பூசணிக்காவா? யாருமே சரியான பதில சொல்ல. நீங்க வந்து என்னமோன்னு சொல்லிட்டு உரின்னு சொன்னீங்க. அது கிடையாது, பூசணிக்காய் தான் சரியான பதில். பதில் சொல்லாதனால மைனஸ் பண்றோமா இல்ல விட்டுருமா? நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் நிறைய பேர் அங்க இருந்தோம். நீங்க வந்து தப்பா பதில் சொல்லிட்டீங்க. சோ -1 பாயிண்ட். யாருக்கு? அந்த குழுக்கு. ஒண்ணுமே இல்லையா மைனஸ் பண்றதுக்கு? ஐயோ 19 ஆக்கிருங்க அந்த பாயிண்ட்ஸை. ஓகே, அடுத்த பாடலுக்கு நம்ம இப்ப வந்துருவோம். மீண்டும் நம்ம நடுவர்கள் கிட்ட. கோவிலிலே நான் தொழுதே கோலமையில் உனை சேர்ந்திடவே, கோடி முறை நான் தொழுதேன் காலமெல்லாம் நீ வாழ்ந்திடவே. மண் சட்டி மான்ஸ்டர்ஸ் தொடர்ந்து பாடுங்க. லிரிக்ஸ் தெரியாது. சும்மா சரண மட்டும் பாடுனா இது கேள்வி கேட்காதீங்க, தொடர்ந்து பாடுங்க. பாட்டு தெரியுதா? What is this? வார்த்தை தேவையில்லையா? சரி, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மட்டும் நிழல் தவிர வேறெதும் எனக்கில்லையே. நலம் நலம் அறியா உன் நலம் நலம் அறியாவல். பிறகாது ஒரு பாயிண்ட். அனி நான் அங்கு சுகமா. ஓகே, நடுவர்கள் அவங்க வந்து விட்ட இடத்துல இருந்து பாடல, என்னென்னமோ பண்ணாங்க. பல்லவி சொல்லிட்டாங்க. உங்க கருத்து? நல்ல மாதிரியோ தான், பாட்டோட நல்லத்தை தான் கெடுத்துட்டாங்க. அப்பப்ப இந்த மாதிரி பண்றது. சுதாஷினி அவங்க சரியா அந்த வரிகளை சொல்ல, நீங்க பாடுங்களேன். உன்முகம் நான் பார்க்க கடை
வார்த்தையில் தெரியாத வடிவமும் நானா நிழல் படம் அனுப்பிடு என் உயிரே நிஜமின்றி வேறில்லை என்னிடமே. மற்றதில் அவங்க பாடிட்டாங்க. அந்த லைனை லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் கலை வந்து ஒரு கட்டம் மட்டும் நிழல்னு வந்தாங்க. அந்த நேரம் எனக்கு ஹோப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிழலாவே மாறி ஓகே, இருந்தாலும் எத்தனை புள்ளிகள் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? சரி, அவங்களுக்கு வந்து முயற்சி பண்ணனால மற்றதெல்லாம் பாடினாங்க. ஒரு 10 புள்ளிகள். 10 புள்ளிகள் உங்களுக்கு. மன்சட்டி மான்ஸ்டர்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வயக்காட்டு ஓரேஸ் உங்களுக்கு தான். ஜட்ஜஸ். காதலிச்சா கவிதை வரும் கண்டு கொண்டேன் பெண்ணாலே. கருப்பும் ஓர் அழகு என்று கண்டு கொண்டேன் பின்னாலே. எங்கெங்கே ஷாக்கடிக்கும் அறிந்து கொண்டேன் பெண்ணாலே. எங்கெங்கே தேள் கடிக்கும் தெரிந்து கொண்டேன் உன்னாலே. காஷ்மீர் ரோஜாவே அங்கே தீண்டாதே ஆசை தரரா சும்மா கடந்து சங்க ஊதி விட்டு போகாதே. அது ராத்திரி தரரி தரரரரரரி தரரா தரரரி திரிரிரி திரி உத்திரி ஸ்டைல் தான். இது சூப்பர் ஸ்டைல் தான். இது ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானதான். ஃபிகர் தான். இது சூப்பர் ஃபிகர் தான். இது ஃபிகருக்கு ஏத்த மயில் நானதான். இந்த சுற்றுக்கு சரியான பேர் தான் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? தெரியும், ஆனா தெரியும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மியூசிக் எல்லாம் கொடுத்தாங்களே, அசத்த பாருங்க அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். கடைசியில தரரி ரொரரி அப்படின்னு அந்த முதல் லைன் வந்து ஒரு வாசகம் தான் திருவாசகம். 3 பேரும் சேர்ந்து அழகா காஷ்மீர் காஷ்மீர் ரோஜாவே கைக்கு வந்த. அதுக்கப்புறம் போச்சு. ரெண்டாவது சரணம் முதல் சரணம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரோஜாக்கா வச்சிட்டீங்க. மென்டல் பிளாக் ஆயிட்டு பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஓரளவுக்கு பண்ணாங்க. ஆனா மதிப்பெண்கள் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க. இது தலைவர் பாட்டு என்பதால் 10 கொடுக்குற. சும்மா கொடுக்குறீங்க. ஓகே, சும்மா உங்களுக்கு 10 புள்ளிகள். 10 புள்ளிகள் வாழ்த்துக்கள். சும்மா கொடுக்குறேன். 29 புள்ளிகள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இந்த குழு விட்ட வரிகளை இப்போ நம்ம ஜட்ஜஸ் பாடுவாங்க. பாடுங்க. காஷ்மீர் ரோஜாவே கைக்கு வந்தாயே மோந்து பார்க்கும் முன்னே முள்ளெடுத்து குத்தாதே. அழகு ராஜாவே அவசரமாகாதே முட்டு மலரும் முன்னே முட்டி முட்டி சிக்காதே. அடிராத்திரி வரவி என் ரகசிய செலவி ஒரு காத்தடிக்குது சேத்தனை கணு காத்திரு நிலவி. ஸ்டைல் ஸ்டைலா தான். இது சூப்பர் ஸ்டைல் தான். உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானுதான். இப்போ நம்ம இறுதியான பாடலுக்கு போறோம். அது நம்ம மண்சட்டி மான்ஸ்டர்ஸ்க்கு. தயாரா இருக்கீங்களா? நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டா பாடணும் நீங்க. சரியா? ஓகே, உங்களுக்கான பாடல் இதோ. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய் அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது அதிலே என் மனம் தெரியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தேன் இளமார்பில் ஒட்டியது சட்டென்று சலனம் வரும் என்று ஜாதகத்தில் சொல்லலையே. என்ன ஓ அவிடா டபிஸ் நாட் இல்ல இஸ் கரெக்ட். முதல் லைன் வருது, அதுக்கு அப்புறம் சிக்குதே. புயல் வந்து எல்லாம் வருது. அப்புறம் போனதொரு வனமாய் ஆனதடா என் நெஞ்சம் உனது இல்ல நீங்க பல்லவிக்கு வந்துருங்க. கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும் மனம் ஏங்குதே நினைத்தாலே சுகம் தானடா நெஞ்சில் உன் முகம் தானடா. ஐயையோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா மனம் விரும்புதே உன்னை மனம் விரும்புதே.
What a performance. இல்ல மூணு பேரும் சேர்ந்து பிருகா வேற ஓகே மாறன் சுதாஷினி அவங்க விட்ட வரிகள் என்ன அத முதல்ல சொல்லிருங்களேன். சரி ஆக்சுவலி முதல்ல வந்து சில 2-3 வார்த்தைகள் தான் விட்டாங்க. ஸோ புயல் வந்து அது கரெக்டாக தான் பண்ணாங்க. ஸோ புயல் வந்து போனதொரு வனமாயானதடா என்னுள்ளம் என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும். அதில் வந்து 1-2 வார்த்தைகள் தான் விட்டுருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக தான் பாடியிருக்காங்க. அந்த ஏப்போ ஓட்டிங்களா அந்த ஒரு சில வார்த்தைகள் விட்டனால உங்களுக்கு வந்து 19 புள்ளிகள். 19 புள்ளிகள். ஓகே மொத்தம் நம்ம மன்சட்டி மான்சஸ்க்கு எத்தனை புள்ளிகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துறலாம். 29 டைல இருக்கோம் இப்ப நம்ம. ஆனா இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கலைச்செல்வி வந்து எப்படி கிரால் பண்ணி தத்தளிச்சு திண்டாடி கரெக்டா வந்து சேர்ந்தாங்க தெரியுமா? ஓகே சரி இப்போ டைல இருக்கு இல்லையா, நீங்க வந்து முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ட்ரிவியா இருக்கு. ரெடி ஆவங்க. பஸர் அழுத்துறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். இந்த மனம் விரும்புதே பாடல்ல ஆடுனது யாரு அப்படிங்கிறது கேள்வி கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிம்ரன் தான் ஆடி இருந்தாங்க இல்லையா? ஓகே கேள்வி இதுதான். கேள்வின்னு சொல்றதை விட நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பஸர் அழுத்திட்டு முன்னுக்கு வந்து செய்யணும். இந்த பாடல்ல ஒரு ஃபேமஸான மூவ் அவங்க செஞ்சிருப்பாங்க, அது என்ன அப்படிங்கறது நடுவுல வந்து நீங்க செய்யணும். பஸர் மட்டும் அழுத்துங்க. ஓகே அந்த குரூப் வாங்க. மன்சட்டி மனம் விரும்புதே. வாழ்த்துக்கள் கரெக்டா. யாருக்கிட்ட ரமேஷ் அந்த குரூப்ல வச்சுட்டு டான்ஸ் அப்படின்னு சொன்னா வேற யாரு வருவா? அவங்க தானே வருவாரு. ஓகே சொல்லுங்க எத்தனை புள்ளிகள்? மாறன் என்ன திகைச்சு போய் நிக்கிறீங்க நீங்க? எத்தனை புள்ளிகள்? என்ன கேட்டா ரமேஷ் சிம் ரேன் விடி வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். கொளுத்திட்டே அந்த இடுப்பு வந்து பிசிக்ஸ் படி அந்த மாதிரி செய்யவே முடியாது. பிசிக்ஸ் படியா? ஓகே எத்தனை புள்ளிகள் கொடுப்பீங்க அவங்களுக்கு? நிச்சயமா முழு 10 புள்ளிகளும். ரமேஷ் உங்களுக்கு வளர்ந்து வரும் இளம் ஆடகராணி இதுக்கு மேல் புகழ் பெற்று யாரு வளர்ந்து வராரா? புகழ் பெற்று ஒரு பெரிய நடன குழு அமைத்து நீ ஒரு பெரிய டான்சராக நான் வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம மன்சட்டி மான்சஸ்க்கு 39 புள்ளிகள், நம்ம வயக்காட்டு வாரியர்ஸ்க்கு 29 புள்ளிகள். அதனால நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. இதோட இந்த சுற்று முடிவடையுது. 2வது சுற்றுல நீங்க கேட்ச் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக். இது விசேஷ கொண்டாட்டம் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி தேவா ஸ்பெஷல். 2வது சுற்றுக்கு வந்துருவோம். இந்த சுற்றுடைய தலைப்பு எப்படிரா. இந்த எப்படிரா சுற்று 2 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குங்க. முதல் பகுதி என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு குழுக்கும் நாங்க ஒரு படம் கொடுப்போம். நம்ம தேவா இசையமைத்த படம் தான் அது, சரியா? அந்த படத்துல உள்ள பாடல்கள் என்ன அப்படிங்கறத 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க பாடி காட்டணும். எல்லா பாடல்களையும் ஒரு பாடலையும் மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு படம், உங்களுக்கு ஒரு படம், அவ்வளவுதான். இதுதான் முதல் பகுதி. வயக்காட்டு வாரியர்ஸ் நீங்க தயார்னா அது என்ன படம் அப்படிங்கறது இப்ப நான் சொல்லிடுறேன். நல்லா கவனமா கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த படம் குஷி. உங்கள் நேரம் ஆரம்பம். மக்கரேனா மக்கரேனா மேகம் கருக்குது சிங்கு சக்கு சக்கு ஜும் மின்னல் சிரிக்குது சிங்கு சக்கு சக்கு. அடுத்த சாங் ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். கம் ஆன் சென்டிமீட்டர் சொல்லி. ஓகே 3 அடுத்து. அப்புறம் இஸ் எனி ஃபாஸ்ட் சாங் குத்து பாட்டு. ஓகே நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. 1 நிமிஷம் தான், அதுக்குள்ள நீங்க எல்லா பாட்டு சொல்லணும். 3 தான் சொல்லிருக்கீங்க. மேகம் கருக்குது. சொல்லியாச்சு. பாருங்க 10 செகண்ட்ஸ் இருக்கு. 9 8 7 பிரபலமா நடிக்க வருவாங்க. அந்த மியூசிக்கல்ல டான்ஸ் ஆடுவாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக்கல் 3 தான் நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னும் சில பாடல்கள் இருக்கு. நடுவர்கள் என்ன பாடல்கள் சொல்றீங்களா? மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் சுற்றும் பூமி சுற்றி சுற்றி அணைக்கும். அப்புறம் ஓ வெண்ணிலா
அது சோகமான ஒரு பாட்டு அது ஒன்று வரும். இன்னொன்று வந்து அந்த நம்ம மும்தாஸ் வந்து பிரபலமாக ஆடி இருந்த கட்டிப்புடி பாடல், அதை நான் பாட மாட்டேன், பட் அதுதான் அந்த பாடல். அது நீங்கள் அட்லீஸ்ட் கட்டிப்புடி நான் பாடுவேன். ஒரு பாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு புள்ளிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 புள்ளிகள் தான் கொடுக்க முடியும். 30 புள்ளிகள். நீங்க முழுசா பாடிருந்தீங்கன்னா 60 புள்ளிகள் கிடைச்சிருக்கும். நீங்க வந்து 3 மட்டும் சொன்னதால 30 புள்ளிகள். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்லியிருக்கீங்க. அதனால மொத்தம் உங்களுக்கு இப்போ 59 புள்ளிகள். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து நம்ம மண்சட்டி மான்ஸ்டர்ஸ் அவங்க கிட்ட வந்துருவோம். ஓகே, உங்களுக்கான அந்த திரைப்படம் ஆசை. ஓகே, மீனம்மா அதிகாலையிலும் அந்த மாலையிலும் கொஞ்ச நாள் பொறு தலைவா, அத புல்வெளி வந்து தனித்துளி பனித்துளி ஒன்று கான். தென் ஐயோ 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 ஷாக் அடிக்குது சோனா நீ நடந்து போனா. ஓகே, ஒன்னு 4 தானே சொன்னேன். 4 சொல்லியாச்சு. ஓகே, வெயிட் வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா நீங்க தாக்காம போற. 5 4 3 2 1 நேரம் முடிந்து விட்டது. அது என்ன பாடல் அப்படிங்கறத நம்ம நடுவர்கள் சொல்லுவாங்க. விட்ட பாடல் என்ன பாடல்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பாடல்கள் பாடிருந்தீங்க. ஒன்னு வந்து கொஞ்ச நாள் பொறு தலைவா பாடிருந்தீங்க, மீனம்மா பாடிருந்தீங்க, அதுக்கப்புறம் ஷாக் அடிக்குது சோனா அது பாடிருந்தீங்க, அப்புறம் புல்வெளி பாடிருந்தீங்க. ஆனா இன்னும் மிச்சம் 2 பாடல்கள் இருக்கு. இது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த புல்வெளியிலே பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம சித்ராமா பாடின வெர்ஷன், இன்னொன்று வந்து நம்மளுடைய உன்னிகிருஷ்ணன் சார் பாடின வெர்ஷன். நீங்க புல்வெளி 2 வகையா பாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இன்னொரு பாட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எஸ், ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ சுதிலோத்தமா. அந்த பாடலை தான் நீங்க விட்டுட்டீங்க. பட் இருந்தாலும் பெரும்பாலும் பாடிட்டீங்க. சொல்லுங்க. ஆனா நான் வந்து புல்வெளி வந்து எனக்கு மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் அதெல்லாம் தெரியாது. ஒரு வெர்ஷன் பாடினதுனால அவங்க ஃபீமேல் பாடினாங்க, நான் மேல் பாடினேன். ப்ளீஸ். சரி, இப்போது தேவராஜன் அவர்கள் தேவாவின் புல்வெளி பாடலை 2 வரி பாடிட்டீங்கன்னா I will give you this. I need support. 1 2 3 go. புல்வெளி புல்வெளி பனித்துளி பனித்துளி. செல்லாது செல்லாது செல்லாது. போச்சு அவ்வளவுதான். கலைச்செல்வி மாவர்ச்சாங்க பாத்தீங்களா? பேசுறத நம்ம பண்ண பேசுறாரு. பாடுன்னு வாய்ப்பு கொடுத்தா திக்கு முக்காடி போய் நிக்கிறாரு. அவங்களோட புள்ளிகள் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தீங்க? அதாவது 10 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் நினைச்சா இப்ப கிடையாது, 40 தான். 40 புள்ளிகள் உங்களுக்கு. மண்சட்டி மான்ஸ்டர்ஸ் மொத்தமா 79 புள்ளிகள். நீங்க தான் இன்னும் லீடிங்ல இருக்கீங்க. 2வது சுற்றுடைய முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது பகுதிக்கு நாம வந்திருக்கோம். நம்ம தேவா அவருடைய சொந்த குரல்ல நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. கரெக்டா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த பாடல்களை பாட போறீங்க. எப்படி பாட போறீங்கன்னா நம்ம வயக்காட்டு வாரியர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க ஒரு பாடலை பாடுவீங்க. நீங்க முடிச்ச கையோட மண்சட்டி மான்ஸ்டர்ஸ் தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடுவீங்க. அப்புறம் மறுபடியும் இந்த குழுக்கு வருவோம். மாத்தி மாத்தி கேப் விடாம டக்கு டக்குன்னு பாடணும் 1 நிமிஷத்துக்குள்ள. சரியா? எங்க நீங்க விட்டீங்களோ அங்க வந்து அந்த சுற்று முடிஞ்சிரும். நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், நீங்க ஆரம்பிச்சிருங்க. வயக்காட்டு வாரியர்ஸ் 1 2 3 கோ. கவலைப்படாத சகோதரா, எங்க அம்மா கருமாதி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்ப, கவலைப்படாத சகோதரா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, அக்கா மக உன்னை வந்து முன்னாடி. அடுத்து காத்தடிக்குது காத்தடிக்குது சிக்கி 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 காசு மேடு காத்தடிக்குது சிக்கி 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 காத்தடிக்குது காத்தடிக்குது காசு மேடு காத்தடிக்குது. ஓகே, அடுத்து கனங்காத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. அடுத்து சல்லோமியா சல்லோமியா. அடுத்து வாமுனிமா 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 வா வாமுனிமா இல்லையா இல்லையா. கிடையாது கிடையாது அப்படின்னா அதோட சுற்று முடியாது. ஆனா பரவாயில்ல, டைமிங்கும் 1 நிமிஷம் இப்ப முடிய போகுது. எத்தனை பாடல்களை நீங்க பாடிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம நடுவர்கள் கிட்ட கேட்க போறோம். சரியா தப்பா அப்படிங்கறத கேட்க போறோம். சொல்லுங்க ஜட்ஜஸ். சரி, வயக்காட்டு வாரியர்ஸ் வந்து நல்லா பாடினாங்க. 3 பாட்டு பாடினீங்க. சாலோமியா சேர்த்து 3 பாட்டு பாடினீங்க. கலைச்செல்வி வந்து வாமுனிமா பாடினாங்க. அது பாடினது வந்து தேவா கிடையாது, மனு.
அதனால அதுல போச்சு. நிறைய சில பாடல்கள் இருக்கு. அவர் வந்து இசையமைத்த பாடல் பாடணும் மட்டும் அவசியம் கிடையாது. இப்ப சமீபத்துல ஜித்து ஜில்லாடி அதுக்குள்ள நீங்க பாடி இருந்திருக்கலாம். பட் மிஸ் ஆயிட்டு பரவாயில்ல. பட் இருந்தாலும் நம்மளுடைய முதல் குழு அவங்க தான் வந்து நிறைய புள்ளிகள் தட்டி போறாங்க. உங்களுக்கு 30 புள்ளிகள். 30 புள்ளிகள். வயக்காட்டு warriors. மண்சட்டி மான்ஸ்டர்ஸ்க்கு ஏன்னா 2 பாட்டு கரெக்டா பண்ணாங்க, ஃபைட் கொடுத்து பண்ணாங்க. உங்களுக்கு 20 புள்ளிகள். ஓகே. ஆக நம்ம மண்சட்டி மான்ஸ்டர்ஸ் 99 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. நம்ம வயக்காட்டு வாரியர்ஸ் 89 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. அப்படின்னா நம்ம மான்ஸ்டர்ஸ் தான் லீடிங்ல இருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த நிலவரம் எப்ப வேணாலும் மாறலாம். ஏன்னா இன்னும் ஒரு சுற்று இருக்குங்க, 3வது சுற்று. அந்த சுற்றுக்கு போறதுக்கு முன்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒண்ணுங்க இடைவேளை. போயிட்டு வந்துருங்க. வெல்கம் பேக். இது விசேஷ கொண்டாட்டம் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி தேவா ஸ்பெஷல். 3வது சுற்றுக்கு நம்ம வந்துட்டோம். சுற்றுடைய பெயர் இடம் பொருள் ஆடல். இடம் பொருள் ஆடல். இடம் இதுதாங்க. பொருட்களை நம்ம போட்டியாளர்களுக்கு கொடுத்துட்டோம். நீங்க பாருங்களேன், பொங்கல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ஸா கொடுத்து வச்சிருக்கோம். எவ்வளவு அழகா கவர்ச்சியா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஐயோ, அவரோட எக்ஸ்பிரஷன் பாருங்களேன். யாக்கோபோட எக்ஸ்பிரஷன் எப்படி அந்த ப்ராப்ஸை வச்சு ரொம்ப கிரியேட்டிவா ஆடுறாங்க அப்படிங்கறத நடுவர்கள் பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருங்கிணைந்து ஆடணும். இதெல்லாம் பார்த்துதான் மதிப்பெண்களை நம்ம நடுவர்கள் கொடுப்பாங்க. முதல் குழுவை நம்ம பார்த்துடலாம். இது உங்களுக்காக வயக்காட்டு வாரியர்ஸ். கண்ணங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச கண்ணங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா சமைச்சு வச்ச கொதிக்குது அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது, கொதிக்குது அது கொதிக்குது, குக்கர்ல கொதிக்குது, கொதிக்குது அது கொதிக்குது, குழம்புக்குள்ள கொதிக்குது. ஓடுது அது ஓடுது, வளைய தேடி ஓடுது, ஓடுது அது ஓடுது, வளைய தேடி ஓடுது, தேடுது அது தேடுது, சொடியத்தான் தேடுது. வெறித்தனமான நடனத்தை எக்ஸ்பிரஷன்ஸை நான் பார்த்ததே இல்லப்பா. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஏன் இவ்வளவு வெறித்தனமா நீங்க ஆடிட்டீங்க? சின்ன வயசுல இருந்து நான் ரமேஷ் நான் பார்த்து நான் ஆடலாம் கத்துக்கிட்டேன். உங்க சின்ன வயசுல இருந்தா இன்னைக்கு என்னோட அருமை ரமேஷ் கிட்ட நான் ஒரு பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணோன்னு இதே மேடையில நான் ஆடுறேன். ஐ லவ் யூ ரமேஷ். சரி, வெரி குட். பாயிண்ட் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் தான் உங்களுக்கு போட்டியாளரா வந்திருக்காரு. உங்களோட கம்பீட் பண்ண போறாரு அவரு. இருந்தாலும் நமக்கெல்லாம் இந்த டான்ஸ் பிடிச்சிருக்கு, நடுவர்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கணுமே. ஐயோ ஐயோ அப்பப்பா ப்ரமோஷன்ல போட்டுருக்கீங்களா? ஓகே. இந்த பொண்ணு
இவங்க எல்லாருக்கும் நான் பட்டம் வழங்க விரும்புகிறேன். என்ன பட்டம்? பள்ளிசை பன்னிசை பன்னிசை ஏதோ ஒண்ணு வழங்குங்க பரிசு. பன்னிசை பல்லவர் என்ற பட்டத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். கரும்பு மீசை குறும்புக்காரன் என்ற பட்டத்தை அளிக்கிறேன். இந்த பொண்ணுக்கு ஒரு குறுக்கல் வரார் வழி விடுங்க. நீ நல்லா இருமா, உனக்கு பட்டத்தெல்லாம் கொடுத்து அப்புறம் அடிச்சிட போறாங்க. என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து கூட்டு முயற்சியோட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல என்ன கேட்ச்னா இது கரும்பை வச்சு ஒட்டரை அடிச்சாங்க. வீடு சுத்தமாயிடுச்சு, ஸ்டூடியோவே சுத்தமாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. வெரி நைஸ். ஓகே, கருத்துக்கள்லாம் ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க. புள்ளிகள் எத்தனை கொடுக்க போறீங்க அதான மேட்டரே. அது கடைசியில சொல்லுவோம். ஓ, அது இப்ப சொல்ல மாட்டீங்களா? போட்டி இப்பதான் சூடு பிடிக்குது. எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை. என்னப்பா? இந்த பாட்டுக்கு நீங்க பாடினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஆசை. அந்த நற்பாசியை நீங்க தீர்த்து வச்சுங்க. நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாரோ சொல்லி கொடுத்தாங்க. தானா வரல. நம்ம எல்லாம் ஆடி முடிச்சிட்டோம். இப்ப அங்க ஓரத்துல மான்ஸ்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெரும் மான்ஸ்டர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்படா நமக்கு நேரம் வரும் கூப்பிட்டுறோம். இது உங்களுக்காக மன்சட்டி மான்ஸ்டர். ஹாய் வாமு நிம்மா வாமு நிம்மா வாமு நிம்மா வா. ஹோய் வாமு நிம்மா வாமு நிம்மா வாமு நிம்மா வா. அடி நீயும் நான் ஜோடி சும்மா பீச் பக்கம் வாடி. அடி நீயும் நான் ஜோடி சும்மா பீச் பக்கம் வாடி. வாமு நிம்மா வா வாமு நிம்மா வா நிம்மா வாமு நிம்மா வா வாமு நிம்மா வா. ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேளு. ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேளு. அடி கை கொடுத்த ஆளு நம்ம கழுத்தறுத்தான் பாரு. சும்மா நின்ன சங்கு இத ஊதி புட்ட இங்கு. எங்க பங்கு இல்ல எடுத்துடுவோம் நொங்கு. ராமையரா ராத்திரிரா ஜிங்கின ஜோரா நீய தட்டிடுறாரா. வாமணி மாவா வாமணி மாவா வாமணி மாவா வாமணி மாவா. நம்ம மன்சட்டி மான்ஸ்டர்ஸ் ரொம்ப பிரமாதமா ஆடிட்டாங்க. இதுல வந்து ஒரு கதையே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அது என்ன கதை, என்ன கான்செப்ட், அது சொல்லுங்க ரமேஷ். கிராமியத்துலேயும் இந்த மாதிரி விளக்கு டான்ஸ் பொங்கல் வச்சு ஆட முடியும்னு நம்ம காட்டியிருக்கோம். அதே சமயத்தில் ரமேஷ் வரானா 16 கவுனுக்கு இல்லை 8 கவுனுக்கு 16 ஸ்டெப்ஸ் போடுன்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்றோம் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். புரியுது, ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிருக்கீங்க கஷ்டப்பட்டு. 8 கவுனுக்கு 2 ஸ்டெப். எனக்காக நீங்க நல்லா பண்ணீங்கப்பா, நல்லா பண்ணீங்க நீங்க. அதாவது ரொம்ப அதனால பாருங்க, நான் வந்து டோன் டவுன் ஸ்லோவா இருந்தேன். இவரை பாத்தீங்களா எவ்வளவு எனர்ஜியா இருந்தாரு. ஓகே, நடுவர்கள் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? எப்படி இருந்தது அவங்க டான்ஸ்? அதாவது அந்த குத்து விளக்கு வந்து இன்னைக்கு காலைல தான் என் வீட்டுல பார்த்தேன். பாட்டா அத தலையில வச்சு இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. குத்து விளக்குல கரகாட்டாடினது. அசல் ராமராஜனையும் கனகாவையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தூக்குற மாதிரி தூக்குறாரு, ஆனா தூக்கி வச்சிருக்காரு. ஓகே, ரொம்ப பிரமாதமான பாராட்டுகளை நீங்க வாங்கிட்டீங்க. இப்போ மறுபடியும் உங்க இடத்துக்கு போங்க. புள்ளிகள் என்ன அப்படிங்கறத நடுவர்கள் சொல்ல போறாங்க. முதல் குழு பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எல்லாரும் சேர்ந்து வந்து ஆடினாங்க. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பின் தங்கி இருக்கனால யூ டேக் இட் 112 டேக் இட் 112 points. மொத்தம் இந்த குழுவுக்கு 201 புள்ளி. நம்ம மான்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? கிரியேட்டிவிட்டிக்கு வந்து குறைச்சலே கிடையாது. அந்த கரகாட்டம் பண்ணது வந்து குத்து விளக்க வச்சுட்டு வந்து வேற லெவல். ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் வயக்காடு வாரியர்ஸ் மன்சட்டி மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த 3 பேரும் ஸ்டார்ட் டு எண்ட் ஆடுனாங்க. தேவா வந்து ஆடினாரு, பட் கடைசியில வந்து ஆடினாரு. த டிஃபரன்ஸ் இன் டீம் எஃபர்ட் சொல்லுவாங்க, அதாவது குழு முயற்சி. அது வந்து அப்படி பார்க்க போனா மன்சட்டி மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து 101 பாயிண்ட்ஸ். 101 அப்படின்னா மொத்தம் நம்ம மன்சட்டி மான்ஸ்டர்ஸ்க்கு கிடைக்கும் புள்ளிகள் 200.
அந்த ஒரு புள்ளி வித்தியாசத்துல நம்ம மண் சட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தாங்க 3 சுற்றுகள்ல வெற்றிகரமா முடிக்கிற அந்த குழு தான் இறுதி சுற்று ஜிங்குச்சா ஜாக்பாட் அதுக்கு போவாங்க. இன்னைக்கு யாரு போறா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாய்காட்டு வாரியர். இப்போ நான் வந்து ஒரு குழுவை வீட்டுக்கு அனுப்புற நேரம் வந்துருச்சு. ரொம்ப பிரமாதமா நீங்க பண்ணிருந்தீங்க. ஆனா என்ன ஒரே ஒரு புள்ளி வித்தியாசம் தான். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பொங்கல் நிகழ்ச்சியில எங்களோட நீங்க கலந்துக்கிட்டீங்க. Thank you so much. Thank you. நிகழ்ச்சியின் இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். ஜிங்குச்சா ஜாக்பாட் சுற்று. நம்ம நடுவர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மிஸ்ட்ரி சட்டியை பிடிச்சிருக்காங்க. ஒரு சட்டியில பிரமாதமான பரிசு இருக்கும், இன்னொரு சட்டியில அதை விட பிரமாதமான பரிசு இருக்கும். சரியா, நம்ம போட்டியாளர்கள் எந்த சட்டி வேணும் அப்படிங்கறத இப்பவே சூஸ் பண்ணிடுவாங்க. சட்டியை சூஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே, நடுவர்கள் சொல்லுங்க, என்ன இருக்குப்பா, ஏன் சூஸ் பண்ணோம் உங்க சட்டியை? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொங்கல் மங்களகரமான நாளா இருக்கிறனால இந்த மங்களகரமான நிறத்தை நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மங்களகரமா அமையும். எவ்வளவு அழகா சொன்னாங்க. ஓகே மாறன், நீங்க ஒரு பூங்கா, அந்த பூங்கால பல பூக்கள், ஆனா வண்டு மட்டும் ஒரு பூவை நோக்கி செல்லுது. ஏன் அந்த பூ அப்படின்னு அந்த வண்டை நம்ம கேட்டோம். அது வண்டு அது மொழியிலேயே சொல்லுது. அப்படின்னா மஞ்சள் இருக்கலாம், சிகப்பு இருக்கலாம், கருப்பு இருக்கலாம், ஆனா பூங்கால பார்க்க முடியாதது ஆரஞ்சு. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. ஓகே, என்னமோ சொல்லுங்க, பூச்சி எல்லாம் பேசிருக்கு. சூஸ் பண்ணிருங்க, எந்த மிஸ்ட்ரி சட்டி உங்களுக்கு வேணும்? எது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்து? சட்டி 2 சட்டியும் பிடிச்சிருக்கு, 2 சட்டியும் எடுத்துக்கலாம். முடியாது, இல்ல 2யும் கொடுக்க மாட்டோம். அப்படின்னா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சு. மஞ்சள் சட்டியை தான் நம்ம போட்டியாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த சட்டியில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பிறகு பார்க்க போறோம். இப்ப சுற்றுக்கு போக போறோம். ரொம்ப சிம்பிள். நீங்க பாடலை கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு நாங்க க்ளூஸ் கொடுப்போம். எப்படி? படங்களை காட்ட போறோம். உங்களுக்கு 4 படங்கள் இருக்கு. ஒண்ணுனா தான் நாங்க காட்டுவோம். நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த முதல் படத்தை பார்த்து இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா 4வது படத்தை காட்டின உடனே 3 வினாடிக்குள்ள நீங்க பதில சொல்லி ஆகணும். சரியா? நீங்க எந்த பதில சொன்னாலும், அதாவது சரியா இருக்கலாம் தவறா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த மிஸ்ட்ரி சட்டியை நீங்க திறக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதோ உங்களுக்கான படங்கள். என்ன பாட்டுன்னு சொல்லணும். முதல் படம் இதுதான். படம் ஆர்டர்ல கிடையாது. சரியா? பாத்துங்க. தலை. 3வது படம் வந்துரும். அனுராதா ஸ்ரீராம். இவங்க எங்க வந்தாங்க? இங்க சம்பந்தமே இல்லாம யோசிங்க. கம் ஆன். எஸ். நான் படம் வரப்போகுது. டக்குனு சொல்லணும். சொல்லுங்க. கட்டை. என்ன பாட்டு? கட்டையா? மொட்டை தலை. ஓகே, 3 வினாடிகள் முடிஞ்சிட்டுப்பா. அப்படி பாடுங்க. இப்போ உடனே பாடுறீங்கன்னா கொடுத்துறோம். சொல்லுங்க. இது கருப்பு தா எனக்கு அவ்வளவுதான் வந்துச்சு. சொல்லுங்கப்பா, பாட்டு சொல்லிருங்க. தலை அஜித் வந்து இந்த மாதிரி முடி இல்லாம இப்படி இருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடி, அவங்க ஹீரோயின் அந்த படத்தில் எப்படி இருந்தாங்கன்னா குச்சிமா இருந்தாங்க. ஸோ ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்டா உடம்பு நல்லா இருக்கு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இவரோட எக்ஸ்பிளனேஷன் வச்சு நீங்க ஓரளவுக்கு நீங்க பிடிச்சிருங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்காது. ரொம்ப நல்ல க்ளூ. அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒத்துக்கிறேன். ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்டா உடம்பு காரி. சரி, அதை விட்டுங்க. எதை விட்டீங்க அதை பார்க்கணுமே, அதுதானே எனக்கு சந்தோஷம். இந்த பொண்ணை நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சூஸ் பண்ணீங்க. அந்த மிஸ்ட்ரி சட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அந்த பூவை ஒதுக்கிட்டு பார்க்க போறோம். என்ன ரொக்க பரிசுகள் அந்த யாக்கோ பாருங்க, வாயை திறந்துட்டாரு. திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. உங்க கையாலே திறந்து பாருங்க. உங்க கையாலே திறந்து பாருங்க. நான் 1 வெள்ளி கொடுத்தேன், 100 வெள்ளி கொடுத்தேன். முரளி இருக்கா உள்ள? வெச்சுங்கம்மா, வெச்சிட்டு கொடுத்துருங்க. திரும்பி 50 வெள்ளி ரொக்கம் கிடைச்சிருக்கோம். நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அது சாப்பிட முடியாது. கொடுங்க திரும்பி. புடுங்கப்பா, எல்லாத்தையும் புடுங்கி வைங்க. வரும். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த பூச்சி தேடி போகும் அந்த சொன்னீங்கன்னா ஒரு பேக்கெட் சீனி கொடுத்துருப்போம். அதை கண்டிப்பா கொடுத்துருப்பீங்க.
ஓகே, இருந்தாலும் ரொம்ப பிரமாதமா நீங்க விளையாடிட்டீங்களே. 3 சுற்றுகள்லயே ரொம்ப பிரமாதமா செஞ்சு நம்ம ஒரு ஜாம்பவானோட போட்டி போட்டு டான்ஸ்லயும் பிரமாதமா செஞ்சு இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்துட்டீங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இதோட நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ஒரு முடிவுக்கு வருது. மீண்டும் இன்னொரு ஸ்பெஷல்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். இது விசேஷ கொண்டாட்டம். மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வரியா சுத்துது இருக்கு உன் இடுப்பு கொசுவத்துல சுச்சுவம் இருக்கு நீ மெலிஞ்சு போகையில் நெஞ்சில சுழுக்கு உன் கண்ணு 2 நவா பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்கம வீணடிக்காத மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண வைக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா புள்ள மோரஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள மூழ்கி குடிக்கணும் சுகமா மெல்ல லாவகமா உன் முதுக தேய்க்கணும் எதமா காட்டு ஓரத்தில மதியான நேரத்தில காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா சோறு வச்சு கார பூவை இழறிச்சு ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா அடியே பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவுக்க போட்டு அடியே பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா